ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம். வந்து இட்லி பண்ணியிருந்தேன், அந்த இட்லி மீதி ஆயிடுச்சு. அதில் வந்து பொடி இட்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொடி இட்லிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம் செய்கிறதுக்கு பருப்பு அரிசி ஊற வச்சுருக்கேன். ஏன் பருப்பு சாதம் நம்ம வீட்டில் நான் செய்கிறேன் முக்கியமாக அப்படின்னு கேட்டால், நம்ம வீட்டில் பருப்பு சோறோட சைக்கோ ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்காக இன்றைக்கி ஸ்பெஷல் பருப்பு சோறு செய்ய போகிறேன். ஏன்னா அவளுக்கு வந்து பருப்பு சோறுனா அஸ்மா தான் இந்த சைக்கோ. அஸ்மாவுக்கு வந்து பருப்பு சோறு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவளுக்காக வந்து நான் பருப்பு சாதம் செய்கிறேன். நம்ம சாஷா குட்டி பார்த்தீங்கன்னா அம்மா சமைக்கிறதுக்கு இங்கே வந்துட்டாலே போச்சு, ஏறி உட்காந்து அவள் அம்மா என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அழகாக வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. அழகாக மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பிடிக்கும். அஸ்மாவுக்கு மட்டும் இல்லையா, எல்லாருக்குமே பிடிக்குமா. அது அங்கேருந்து ஒரு வாய்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. சாஷா வந்து எல்லாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். சாஷா வந்து அவள் பாட்டுக்கு உட்காந்துருப்பா, எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டா. சிலருக்கு வந்து பூனைங்களை இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறது பிடிக்காது. சாஷாவும் வரமாட்டா. ஆனால் இப்படி உட்காந்துருப்பால, நான் வெங்காயம் உரிப்பேனா அந்த காரம் கண்ணில் பட்டமே எந்திரிச்சு ஓடி போயிடுவா. அதனால நான் சமைக்கிறதுக்கு வந்தால் மட்டும் அம்மா ஏதாவது நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அங்கே உட்காந்துட்டு இருப்பா. அவ்வளோதான், தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. அது வந்து அம்மா மேலே இருக்க பாசத்தில் வந்து உட்காந்துக்கிறேன். அது குட்டி குழந்தையா இருந்ததுலேருந்தே அது அவளுக்கு வந்து நான் கிச்சனுக்கு வந்துட்டா அவள் வந்து அங்கே உட்காரணும். அது வந்து அவளோட பழக்கமாகி போயிடுச்சு. அதனால தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. வெங்காயம் உரிச்சா போதும் ஓடி போயிடுவா. ஆமாம் தண்டி மயில, ஆமாம் தன்னோட மயில. ஆமாம் கண்ணு சாச்சா நம்ம எதுனா சொன்னோம்னா அப்படி ஒரு கண்ணை மூடி அப்படி முழிப்பா. ஆமாம் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ஆகும். இப்போ வந்து நம்ம பொடி இட்லி, நம்ம வீட்டில் இட்லி பொடி இருக்குது, அதில் தான் நான் செய்ய போகிறேன். இட்லி பொடி ரெசிபி வந்து நம்ம சேனலில் நிறைய நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம முதல்ல இட்லி பொடியை செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா அந்த பருப்பு சோறு வந்து தாளிக்கலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் வெட்டி எடுத்து வச்சுட்டேன். அரிசி பருப்பும் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து முதல்ல பொடி இட்லிக்கு வந்து ரெடி பண்ணலாம். ஸ்பெஷலாகலாம் எதுவும் செய்ய தேவையில்லை. பொடி இட்லிக்கு சும்மா தாளித்து நான் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்வேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். இப்படி தான் ப்ராப்பராக பொடி இட்லி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நான் என் வீட்டில் எப்படி பண்ணுவேனோ அந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டுறேன். அவ்வளோதான். இட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு இட்லியை 4 வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம முழுசாக கூட போட்டு நம்ம இட்லி பொடி வந்து பிரட்டி எடுக்கலாம். ஆனால் அந்த உள்ளே இருக்கிற இட்லியிலலாம் அந்த இது இட்லி பொடி வந்து சேராது இல்லையா. இந்த மாதிரி சின்ன சின்னதாக இதோட குட்டியாக கூட நம்ம வெட்டிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அந்த இட்லி பொடி வந்து சுற்றி படுறப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் சின்னதாக வெட்டியிருக்கேன். இதை விட இன்னும் 2 கூட நீங்கள் வெட்டினீங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிக்கலாம். ஏக்கா ஒரு பொடி இட்லிக்கு இத்தனை பேசுகிறீங்க அப்படின்னு பேசினாதான் வேலை நடக்கும். அதனால தான் பேசுகிறேன். ஊற்றுங்க, ஒரு 2-3 ஸ்பூன் போதும். தாளிக்கிறதுக்கு தானே அந்த கடுகும் கடலைப்பருப்பும். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன், ஒரு 4-5 பூண்டு பல். இதை வதக்கிடலாம். பூண்டு போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும், அதனால தான் நான் இதை சேர்த்துக்கிறேன். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். நான் மிகப்பெரிய ஒரு தவறு இழைத்து விட்டேன். ஏன்னா கடலைப்பருப்பு போடுறதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு இப்போ நான் தனியாக வறுத்து அதில் போடுறேன். ஏன்னா இதுக்கு வந்து கடலைப்பருப்பு இருந்தால் தான் டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால கொஞ்சம் தனியாக நான் வறுத்து அதில் போட்டுக்கிறேன். சாரிப்பா, ஆர்வத்தில் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. நான் எண்ணெயெல்லாம் ஊற்றலை, சும்மா வறுத்துக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு இப்போ அந்த எண்ணெயில் போட்டுடலாம். அவ்வளோதான். ஐயோ பருப்பு போட்டு தாளிக்கலையே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. டக்குன்னு வேறு பாத்திரத்தில் வச்சு வறுத்து இந்த மாதிரி கொட்டி சரி பண்ணி விட்ருங்க, சரியாயிடும். அவ்வளோதான், வறுத்தாச்சு. பருப்பு தாளிக்கிறப்ப பருப்பு இல்லை, நீங்கள் இட்லி போடுறப்ப பருப்பு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிடாதீங்க தயவு செய்து. அது ஒரு 10 செகண்ட் இருக்கும், அதை ஸ்கிப் பண்ணி விட்டுறாதீங்க தயவு செய்து. இப்போ வந்து நம்ம இட்லி பொடி போட்டுருவோம். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், 3 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் வறுத்து விட்டுறலாம். அவ்வளவுதான், சூப்பர். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும். நம்ம இட்லி பொடியிலேயே பெருங்காயத்தூளெல்லாம் சேர்த்து தான் இருக்கும், அதனால எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. இப்போ இட்லியே சேர்த்துருவோம், போட்டு நல்லா கலந்து விடுவோம். நல்லா அந்த இட்லி சூடாகிற வரைக்கும் கிளறி விட்டுருவோம். லைட்டாக உப்பு பத்தலைன்னா வேணால் சேர்த்துக்கோ. உங்களுக்கு உப்பு வந்து பத்தாது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் உப்பு தூவிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இந்த மாதிரி 2வது டைம் போட்டு இந்த மாதிரி எண்ணெயில் வந்து பிரட்டி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இட்லி
சாஃப்டாக இருக்கும். இது இட்லிக்கு மட்டும் இல்லை, பணியாரம் மீதியானா கூட இந்த மாதிரி செய்யலாம். அடிக்கடி வந்து நான் பணியாரத்தில் இந்த மாதிரி செய்வேன், அதுவும் சூப்பராக இருக்கும். பணியாரத்தில் செஞ்சாலுமே ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இட்லியும் செய்யலாம், பணியாரத்துலையும் செய்யலாம். ஏன் தோசை மீதியானா கூட சின்ன சின்னதாக வெட்டி போட்டு இந்த மாதிரி சாப்பிடுங்க, நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப நேரம்லாம் தேவையில்லை, அந்த சூடாகிறதுக்காக மட்டும்தான். ரொம்ப நேரம் போட்டு வறுத்தாலும் இட்லி வந்து அது மேலே வந்து ஹார்டாயிரும். அதனால இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு பிளேட்டில் மாற்றிடலாம். சூப்பராக இட்லி, பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? தனியாக ஒருத்தர் தனியாக மாட்டியிருக்காரு, அவர் எடுப்போம். கூடவே 2 பருப்பையும் சேர்த்து எடுப்போம். பார்த்தீங்களா, உப்பு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு பத்தலைன்னா மேலே தூவிட்டு நீங்கள் வந்து அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். உப்பு வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. சாஃப்டாக இருக்குது இட்லி, ஆறிப்போன இட்லி அப்படின்ற மாதிரியே நமக்கு தோணாது. இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி வறுத்து நம்ம பெரட்டுறப்போ அந்த இட்லி வந்து நல்லா சாஃப்டாக மாறிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இப்படி தான் நான் வந்து பொடி இட்லி, பணியார இட்லி இந்த மாதிரிலாம் இப்படி தான், பொடி இட்லி பணியாரத்துலேயும் பொடி பணியாரம் இப்படி தான் நான் செய்வேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நிறைய பேர் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, இந்த மாதிரி பூண்டு, கடலைப்பருப்பு இந்த மாதிரிலாம் போட்டு செய்யலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது கூட கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட். இப்போ சாப்பிட்லாம். எனக்கு மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொடி இட்லி சாப்பிட்டாச்சு. அடுத்து வந்து சாதம் வந்து தாளிச்சிடலான்னு. ஏன்னா மதிய தாளிக்கலாம், ஆனால் நமக்கு டைம் ஆயிரும் இல்லையா? அதனால் இப்போ உடனே எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னா நமக்கும் கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைம். அதனால் பருப்பு சோறு தாளிக்கிறதுக்கு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து போட்டுடலாம். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் 150 கிராம் அளவுக்கு வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பூண்டுப்பல், நல்ல ஒரு 30 வெங்காயத்துக்கிட்ட இருக்கும். அப்புறம் பூண்டுப்பல் ஒரு 6-7. இப்போ இதையே சேர்த்துலாம். நான் முழுசாகவே தான் போடுறேன். பச்சை மிளகாய் ஒரு 5, அடுத்து கருவேப்பிலை, இது வதக்கி விடுவோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம், 2 தக்காளி. இதில் வந்து சாம்பார் தூளெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, அப்படியே வெறும் இந்த பச்சை மிளகாயில் இருக்க காரம் மட்டும்தான். அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அவ்வளோதான், இப்போ தண்ணி சேர்த்து விட்ருவோம். இதில் 1 படி அரிசி, 1/4 படி அளவுக்கு பருப்பு சேர்த்தேன். அரிசிக்கு மட்டும்தான் நம்ம இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். 2 பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது பருப்பும் அரிசியும் வந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கிட்டே ஆச்சு நான் ஊற வச்சு. இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக தான் இருக்கணும், அப்போ தான் பருப்பு சோறு நல்லாயிருக்கும். இல்லைன்னா சாம்பார் சாதம் மாதிரி இருக்கும். அப்புறம் கொலன்னு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டு குழைய மாதிரி செஞ்சோம்னா அது சாம்பார் சாதம் மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் உதிரியாக இருக்கிறதுக்கு அதுக்காக தான் 1 படி அரிசிக்கு 2 படி தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம எப்போயும் சாப்பாடு பண்ணுவோம் இல்லையா, அதே அரிசி தான். இது கூட கொஞ்சம் சாம்பார் தூள், கொஞ்சம் காய் எதுனா சேர்த்துட்டோம்னா காய் சாதம் ஆயிரும். எல்லாம் ஒரே பருப்பு சாதத்தில் நிறைய விதமான பண்ணலாம். கொலைய விட்டால் சாம்பார் சாதம், இது கூட காய்கறி போட்டு உதிரியாக செஞ்சோம்னா காய் சாதம். வெறும் பருப்பும் அரிசியும் மட்டும் போட்டு வேக செஞ்சால் பருப்பு சாதம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டே? ஆனால் டேஸ்ட்டும் பாருங்கள், ஆனால் போடுற மசாலையெல்லாம் ஒன்று தான், ஆனால் டேஸ்ட்டு வேறு வருது. அடுத்து உப்பு கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம வந்து வெறும் ரைஸ் மட்டும் வைக்கிறதுக்கு 3 விசில் விடுவோம். இப்போ வந்து நம்ம பருப்பு சாதம் தாளித்து விட்டுருக்கோம். 2 விசில் போதும். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு சாதம் ரெடி. காலையில் பொடி இட்லி சாப்பிட்டாச்சு. அடுத்து வந்து லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு சோறு செஞ்சு முடிச்சிட்டேன். பருப்பு சோறு எப்படி இருக்கு? அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் திருப்பி கேட்க சூப்பரா இருக்கு. நீ முன்னாடி எடுத்துக்கலாம்ல, கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கலாம்ல. அப்ப நான் எப்படி சாப்பிட்டேன் அப்ப எடுத்துக்கலாம்ல. சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. கையில பிசைஞ்சு சாப்பிடு, நான் ஸ்பூன்ல உட்காந்து தின்னுட்டேன். இப்படிதான் சாப்பிடணும். கையில சாப்பிட்டாதான் டேஸ்ட் தெரியும். கையில தான் சாப்பிடுவேன். ஆல்ரெடி இந்த ஸ்பூன் அங்க கடந்துச்சா, சரி அப்படியே எடுத்துட்டு வந்து அங்க இருந்துச்சு. நீ தான் வச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அருமையான பருப்பு சாப்பாடு. உனக்கு நான் எப்படி பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன். நல்லா இருக்குல்ல? நான் அடிபட்டுறேன், என் கால் அடிபட்டப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தேன். நான் பருப்பு சோறுலாம் அன்னைக்கு தான் செஞ்சு கொடுத்தேன். எனக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்தியா? சாப்பாடு குழம்பு, பூண்டு குழம்புலாம் செஞ்சு கொடுத்தோம். அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். உனக்கு ஆச்சுன்னா ஜிஞ்சர் சிக்கன் செஞ்சு கொடுத்தேன்ல.
எனக்கு அது உங்க அண்ணனுக்கு பிடிக்கும் சொல்லி எனக்கா பிடிக்கும். உனக்கு தான் இந்த சிக்கன் பம்பா இருக்கு. சரி அப்ப செஞ்சு கொடுக்குறப்ப எதுவும் சொல்ல, இப்ப சொல்லி காமிக்கிறியா? என்ன சிம்ரன் இது? பருப்பு சோறு வந்து செஞ்சு கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். சாப்பிட்டு முடிஞ்சா மறுபடியும் நாளைக்குலாம் வந்து செஞ்சு கொடுத்தா கட்டை எடுத்து மண்டையில போட்டு விட்டுருவேன். அவ்வளவுதான். எங்களுக்கே போர் அடிக்குது பருப்பு சோறு, அப்ப உங்களுக்கு போர் அடிக்காதா? அடிக்காது. பருப்பு சோறு நான் வீடியோ எடுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், இந்த புள்ளதான் எடுக்க சொல்லுச்சு. ஆமா, இதுக்குதான் நேற்று நைட்டே ஊற வச்சிட்டேன். அவ்வளவுதான். இதோட இந்த வீடியோவை முடிச்சிடலாம். சாப்பிட்டு முடி சீக்கிரமா. சாப்பிட்டேன். எதுக்காக இப்படி சாப்பிட்றேன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம்ல. எதுக்கு? லிப்ஸ்டிக் அழிக்க அப்பதான் வந்து கையில சாப்பிட்டாதான் இன்னும் ப்ரொடெக்ஷனோட சாப்பிட முடியும். அவ்வளவுதான். இதோட அந்த வீடியோ முடிக்கிட்டு அந்த பிள்ளை மறுபடியும் இன்னொரு தடவை ஒரு ரவுண்ட் சோறு போடுங்க. போதும், அவ்வளவுதான். அப்ப அதிகமா சாப்பிட்டா போய் அவங்க கடையில போய் தூங்கதான் செய்வேன். பரவாயில்லையா? தூங்குனா மண்டல போட்டு விட்டுருவேன். போதும், வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. நான் போய் இப்போ கடை கிளம்பிட்டோம். பாய் பாய், போயிட்டு வாங்க.